அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று பார்த்தீங்கன்னா வெளியாகியுள்ளது. சற்று முன் மு.க. அழகிரி மகன் மரணம், சிஎம்சியில் துணை ராணுவம் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்க நிலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடந்திருக்கு இதுன்றதை நம்ம இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா மு.க. அழகிரி அவர்கள் அவருடைய மகன் அவர்கள் சிஎம்சியில் பார்த்திங்கன்னா அப்போலோ மருத்துவமனையில் 100 நாட்களுக்கும் சிகிச்சை பார்த்திங்கன்னா அளித்து வருவதாக ஒரு செய்திகள் வெளியேறிச்சு இல்லையா. இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு என்ன ஆச்சு, இவர் எதனால் 4 மாத காலங்களாகவே சிகிச்சை பெற்று வருகின்ற நிலையில் அதிரடியாக இன்று பார்த்திங்கன்னா சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்ததாகவும் ஒரு செய்திகள் வெளியேறிய நிலையெல்லாம் கோவையில் பார்த்திங்கன்னா அதிரடியாக பெரும் கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா. ஏற்கனவே கோவையுடைய முக்கிய புள்ளியாக இருக்கக்கூடியவர் தான் மு.க. அழகிரி அவர்கள். அவர் ஏற்கனவே கருணாநிதியுடைய மகன் இல்லையா. அவர் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளியாக இருந்தார். அவருக்கு இருவருக்குமே இடையே பார்த்திங்கன்னா நிறைய மோதல்கள் ஏற்பட்டு இருந்துச்சு இல்லையா. கோவை என்றாலே மு.க. அழகிரி அவர்கள் தான் அவருடைய ராஜ்யம் தான் அங்கே இருந்த நிலையில் கோவைக்கு இருவருக்கு அப்பாவுக்கும் பிள்ளைக்குமே இருவருக்கும் இடையே நிறைய மோதல் ஏற்பட்ட காரணத்தினால அதிரடியாக இருவருமே கட்சியிலிருந்து பார்த்திங்கன்னா விலகியிருந்த நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்றதுமே பார்த்திங்கன்னா அவர் அவருக்கு முதல்வர் பதவி ஏற்பு விழாவிலும் கலந்து கொண்ட நிலையெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவாக இருந்துட்டு வரும் நிலையில் அவருடைய மு.க. அழகிரி அவனுடைய மகன் பார்த்திங்கன்னா தயாநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக ரொம்ப சீரியஸாக பார்த்திங்கன்னா சிஎம்சி மருத்துவமனையில் இருந்து வருவதாக செய்திகள் வெளியேறும் நிலையெல்லாம் கோவையில் பார்த்திங்கன்னா பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு. ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கார் இல்லையா. எந்த நிலையில் பார்த்திங்கன்னா இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால்தான் இவர் பார்த்திங்கன்னா நிலை ஆயிருக்கு. இருந்தாலும் இவர் எதனால் பார்த்திங்கன்னா தயாநிதி அவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டில் காலை இடித்து கீழே விழுந்த காரணத்தில் பார்த்திங்கன்னா தலையில் பலமாக அடிபட்ட காரணத்தெல்லாம் அதிரடியாக பார்த்திங்கன்னா மு.க. அழகிரியுடைய மகன் அவர்கள் மரணம் அடைந்ததாக ஒரு செய்திகள் வெளியாகிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த நிலையில் தான் பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தளத்தரித்து ஓடியிருக்க நிலையில் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ கலவரங்களை ஏற்படுறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடந்திருக்க நிலையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா சிஎம்சி மருத்துவமனைகளை அதிரடியாக சுற்றி வளைத்திருக்காங்க. துணை ராணுவம் பார்த்திங்கன்னா அங்கே குவிக்கப்பட்டிருக்க நிலையில் அதிரடியாக பலத்த பாதுகாப்போடு பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற தமிழக அரசு அதிரடியாக போட்டு இருக்காங்க. இருந்தாலும் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா என்ன செய்திகள் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.